வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம் கார்த்தி. வணக்கம் சார். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு விடுதலை சிறுத்தைகளோட தலைவர் திருமாவளவன் நடத்துறாரு. இது மூலமாக கூட்டணிகள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான 2-3 நாட்களாக இதுதான் ஒரு டாபிக் இருக்கு. அது முக்கியமா என்னன்னா அதிமுகவுக்கு அழைப்பு விடுக்கிறது. அப்ப திமுக கூட்டணியோட இவருக்கு சரி ஏதாவது உரசல் இருக்கிறதா அப்படின்னு பல்வேறு சந்தேகங்கள் இருக்கிறது. அவரும் பதில் சொல்றாரு, அதெல்லாம் வந்து கிடையாது, நாங்க பொதுவாக நடத்துறது, மக்களுக்காக நடத்துறது, எல்லாரும் கலந்துக்கலாம் அப்படிங்கிறாரு. ஆனாலும் இந்த சந்தேகம் தீர்ந்தபாடில்லை. 2026 தேர்தலுக்கான கூட்டணி மாற்றத்துக்கு இது ஒரு அச்சாரமா இருக்குமா? இல்ல, அரசியல் அரங்கத்துல தனக்குள்ள முக்கியத்துவத்தை பெருக்கிக்கிறதுக்கு திருமாவளவன் மிக துல்லியமா நுணுக்கமா அந்த அரசியலை பண்றார். அவர் வெற்றி பெறா இருக்கிறார். 3 தடவை அவர் இருக்க அணி வெற்றி பெற்றிருக்கு. அவர் ஜாதி திமுக அணிக்கு வெற்றியை கொடுத்திருக்கு. அவருக்கு பலம் 0.7 தான். அடிச்சு ஆணித்தரமா சொல்லுவேன், மக்கள் நல கூட்டணியில இருந்து அவர் எடுத்தது 0.7% வாக்குகள் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவர் பொருந்தா கூட்டணி போய் 2011 தோல்வியும் அடைஞ்சார். இந்த ரெண்டும் அவருக்கு தெரியும். பொருந்தா கூட்டணினா எலி தவள நட்பா இவர் ரவிக்குமார் சொன்னார 90 சீட்டு ஜெயிப்பேன், அதெல்லாம் ஒன்றும் ஜெயிக்காதுங்க. 2+2 1 ஆயிரும் அல்லது 0 ஆகி போகும், வேலைக்காகாது, வன்னியரும் பறையரும் சேர்ந்தா வடதமிழ நாங்க தானே ரவிக்குமார் சொன்னாரு. ஒன்றும் ஆகாதுங்க, தோப்பீங்கன்னு. அதே மாதிரி தோத்தாரு 2011. அதே போல மக்கள் நல கூட்டணின்னு 2016 நினைக்கிறேன். அந்த 11 தோத்த தோல்வியோட விளைவு தான் 2014 0.7% வாக்கு எடுத்தாரு. 2019 ஒரு கேட்டலிஸ்ட் போல்ஸ் ஆட்டு திமுக அணியில ஜெயிக்கிறாரு. 21 ஜெயிக்கிறாரு, 24 ஜெயிக்கிறாரு. 3 தடவை அவர் வெற்றி வீரரா இருக்காரு. வடதமிழத்துல பறையர் சமூகம் தான் வெற்றி வீரர்கள், திருமாவளவன் தான் வெற்றி வீரருங்கிறத நம்ம மனப்பூர்வமா ஏத்துக்கிறோம். ஆனா அவருக்கு பலம் என்ன? திமுக கூட்டணியில இருக்கும் போது ஜெயிக்காரு. அதாவது ஏதாவது ஒரு கூட்டணியில இருக்கணும், முக்கியமான 2 கூட்டணியில இருக்கணும்னு சொல்லுவீங்களா சார்? இல்ல, திமுக கூட்டணியில மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதிமுக கூட்டணி இருந்தா வெற்றி கிடையாது. அதுதான் பார்க்கணும். அதுல இல்ல, இவர் தன்னுடைய இப்ப எண்ணிக்கையை கூட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு தப்பு இல்லையே. அவரு நம்ம அதிக ஓட்டு டிரான்ஸ்பர் பண்ணிருக்கோம், அது தக்கன ஓட்டு ஸ்டாலின் தரணும்னு அவர் எதிர்பார்க்கல, தப்பு இல்லையே. பட் அவரோட பேச்சு எண்ணம் செயலாம் திமுக கூட்டணியில தான் இருப்பங்கிறத உறுதிப்படுத்திட்டு தான் போறாரு. இன்னைக்கு முத்துசாமி அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு கலைஞர் மு.க. ஸ்டாலின் அவர்களே டாஸ்மார்க்கை மூடம் தான் நினைக்கிறாங்கன்னு சொன்னா அது திருமாவளவனுக்கு கிடைச்ச ஒரு அரசியல் முக்கியத்துவம் அந்த இடத்துல வந்துருது. சோ அந்த அரசியல் முக்கியத்துவத்துக்கு அவரு தெளிவா, இன்னும் சொல்ல போனா நல்ல இஷ்யூ, ஆனா பொலிட்டிக்கலி நான் இஷ்யூ. நல்ல இஷ்யூ, பொலிட்டிக்கலி நான் இஷ்யூ. எம்ஜிஆர் வந்து கள்ளு சாராய கடையெல்லாம் திறந்து விட்டுட்டு குடிக்காதே தம்பி குடிக்காதேன்னு தேங்காய் சீனிவாசன் படத்துக்கு பரிசெல்லாம் கொடுத்துட்டு ஒரு சைடுல பிரச்சாரம், ஒரு சைடுல இது குடிங்க அரசாங்கத்துக்காக தான் வருமானம்னு திறந்து விட்டுட்டு செயல்பட்டார் இல்லையா? அந்த மாதிரிப்பட்ட ஒரு தன்மை தான் திருமாவளவன்கிட்ட இருக்குது. டாஸ்மார்க்கை நடத்தக்கூடிய திமுக அரசின் தாய் கட்சியான திமுகவோட கூட்டணி. ஆனா டாஸ்மார்க்கு எதிராக பிரச்சாரம் இல்ல. அவரு இன்னொன்னு சொல்றாரு, ஒரு தேசிய மயத்துல மொத்தமாக மதுக்கடைகளை மூடணும் அப்படின்னு கோரிக்கையா வைக்கிறோம் அப்படிங்கிறாரு. இங்க சொல்ல முடியாது, அங்க சொல்றாரா? அங்க எதிர்பார்க்கிறாரா? அங்க எதிர்பார்க்க பிஜேபி அதை சொல்ல முடியாது. சொன்னா நீங்க குஜராத் தவிர மற்ற ஸ்டேட்ல இருக்கா இல்லையான்னு கேட்டுருவான். யூபிலே இருக்குல்ல, அதான் கேட்டுருவான் உடனே. காங்கிரஸ் சொல்ல முடியாது, கம்யூனிஸ்ட் சொல்ல முடியாது. அப்போ இவரு சொல்லலாம், சீமான் சொல்லலாம். சீமான் தான் இவரை வந்து லாக் பண்ணிட்டாரு. சரிப்பா வா அண்ணே, வாங்கண்ணே, இதை மையமா வச்சே நம்ம தேர்தல் களமாடிடுவோம். நம்ம ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்லக்கூடியவங்க தான் கூட்டணி. ஐயா டாக்டர் ஐயா வாங்க, மது விலக்கு வந்து தெளிவா இருக்கணும், நாட்டுல மது கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்கள்ட்ட தான் கூட்டணி. வாங்க தேர்தல் இஷ்யூ ஆட்டு இதை எடுத்துருவோம்னு ராஜபாளையம் கூட்டத்துல சீமான் பேசுறாரு. இதற்கு பதில் சொல்லுவாரா திருமாவளவன்? சொல்ல மாட்டாரு. நல்ல கருத்தை சொல்றோம், நியாயத்தை சொல்றோம், பட் தேர்தல் கூட்டணி வேறவும் பாரு. இல்ல, இப்ப நியாயமா பார்க்க போனா இவங்க பாமகவை கூப்பிட்டுருக்கணும்ல. கண்டிப்பா பாமக கூப்பிட்டுருக்கணும் இல்லையா? அதுல கூட சீமான் சொல்றது பாஜக கூட்டலங்கிறதுக்கு பாமக கூட்டலங்க சீமானன்னு சொல்றாரு. மதம் வேண்டான்னு சொல்றீங்க, மது விலக்குக்காக நீங்க மாநாடு கூட்டம் நடத்துறீங்க. மது வேணும்னு சொல்லக்கூடிய அதிமுக கூப்பிடுறீங்க. அதிமுக மது வேணும்னு சொல்லக்கூடிய கட்சி தானே. அந்த கட்சி கடைசி வரைக்கும் அவங்க 2 பேரும் மாறி மாறி ஆட்சி செய்யும் போது ஒழிக்க முடியல. ஆமா, மது வேணும்னு சொல்லக்கூடிய அப்பதான் கூப்பிடுறீங்கன்னு கேட்காப்ல. சிம்பிள்,
திருமாவளவன் 3 தடவை ஜெயித்துட்டாரு, வெற்றி வீரரா இருக்கிறாரு. இப்போ ஒரு அரசியல் பண்ணாம எப்போ அரசியல் பண்ணுவாரு? ரொம்ப முக்கியமானவரா இருக்காரு தேர்தல் கூட்டணியில. சோ முத்துசாமியை வச்சே மு.க. ஸ்டாலின் அவருக்கு பதில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த இடத்துல முக்கியத்துவத்தை காட்டுறதுக்கு. அப்ப 2026 கூட்டணியில புதுசா கணக்குகள் மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. ஒண்ணும் கிடையாது, கண்டிப்பா கிடையாது. அதுல இன்னும் சொல்ல போனா அவரு எடப்பாடியை நக்கல் அடிக்காரு, நையாண்டி பண்றாரு. நான் வெற்றியில இருக்கேன், தொடர் தோல்வியில இருக்கிறேன், நீங்க பெரிய கட்சியா இருக்கலாம், நான் கூப்பிடுறேன் வாங்கன்னு தொடக்கு போட்டு எடப்பாடியை கூப்பிட்ட மாதிரி கூப்பிடுறாரு. இல்ல இப்போ எடப்பாடியை வந்து இத உபயோகப்படுத்திக்கு வர இந்த விஷயத்தை அவர் வந்து பெர்செப்ஷன் கொடுப்பாரு, ஒரு தோற்றத்தை கொடுப்பாரு. திருமாவளவன் அங்க இருந்து வராரு, நம்ம கிட்ட வராருன்னு தோற்றத்தை கொடுப்பாரு. திருமாவளவன் அங்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கவங்க எல்லாம் 20 சீட்டு கொடுக்குறாரு எடப்பாடி, அந்த மாதிரி எல்லாம் ஒரு இதை ஒரு கூட்டம் ஓடும். தேனி கண்ணன்னு கூட ஒரு சர்வே எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நண்பர், அவரு கூட இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஒரு வேளையில நடந்தா என்ன நடக்குங்கிறதெல்லாம் போட்டிருந்தாரு. நடந்தா என்ன நடக்கும்னு திருமாவளவனுக்கும் தெரியும், கொலாப்ஸ் தானே தெரியும், 10 வருஷம் காலி தானே தெரியும். எடப்பாடிக்கும் கொங்கு மண்டலத்துல கொங்கு வேளாளர்கள் ஓட்டே பாஜகவுக்கு பெரிய அளவுல போயிடும்னு அவருக்கு தெரியும். இப்போ திமுகவுக்கு இருக்குதுன்னு சொன்னா அதை ஏத்துக்கிட்ட ப்ரோக்ரெசிவ் அவுட்லுக் உள்ள கலைஞர் தான் நம்மளை பிசியில சேர்த்தாரியா, அவருக்கு நன்றியோட இருக்கணுமியா, நம்ம ஜாதி இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு இருக்கக்கூடிய கொங்கு வேளாளர் தான் அங்க போடுறாங்க. இங்க வந்து போடக்கூடிய கொங்கு வேளாளர்கள் வந்து திருமாவளவனை சேர்த்தா அவங்க சிக்கல் பண்ணி எடப்பாடியை விட்டே வெளியேறிடுவாங்க. சோ அதே மாதிரி இங்க வன்னியர் கட்சியா தான் இருக்குது. 11ல பாமக விசிகா சேரும்போது பொருந்தா கூட்டணி ஆயிரும், எலி தவள நட்பு ஆயிரும், வட தமிழகம் சுத்தமா வாஷ் அவுட் ஆயிரும். நான் சொன்னேன் சகோதரர் ரவிக்குமார் தான் 90 சீட்டு இங்கேயே ஜெயித்துருவோம், அப்புறம் மற்ற எல்லா இடம் சேர்த்து ஒரு 30 சீட்டு ஜெயித்தாலும் ஆட்சியை பிடிச்சிருவோம்னாரு. ஒரு 90 சீட்டு அரித்மெட்டிக் கணக்கு, ஒரு அரித்மெட்டிக் கணக்கு வேலைக்கு ஆகாது. வாஷ் அவுட் ஆனாங்க. திருமாவளவன் அவ்வளவும் அவுட் ஆனாரு. நான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வீணா போயிருவீங்கிற வார்த்தையா தம்பி கண்ணன் எல்லாரும் இருக்கும்போது கேட்கினார் சொர்ணபவன் ஹோட்டல்ல நைட்டு 12:30 மணிக்கு சந்திக்கும் போது சகோதரர் தொல் திருமாவட்டே சொன்னேன். அதுதான் நடந்தது, இப்பவும் அதுதான் நடக்குங்கிறது அவர் உணர்ந்துட்டாரு. இப்போ கண்டிப்பா உணர்ந்துட்டாரு, இந்த தெளிவா உணர்ந்துட்டாரு. நம்ம தவிர்க்க முடியாதவன் அது இன்னைக்கு முத்துசாமி அறிக்கையிலேயே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு நமக்கு. இதை காட்டிக்கிட்டு அப்படியே திமுக செட்டில் ஆயிடுவார். திமுக இருங்க தன்னை எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கான அதை முயற்சி பண்ணுவார். கண்டிப்பா முயற்சி பண்ணுவார். அது தப்பு இல்லை. ஏன்னா குறைஞ்ச சீட்டு நிறைய ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணிட்டாருன்னு ஸ்டாலினுக்கே தெரியுது. இல்ல இதுக்கு முன்பா ஒரு மாநாடு நடத்தினாங்களே, வெல்லும் ஜனநாயகம் மாநாடு. அதுல கூட பாத்தீங்கன்னா அதுல நிறைய லட்சக்கணக்கில் மக்கள் கூடினாங்க அப்படின்ற ஒரு தோற்றம் இருந்தது. கண்டிப்பா 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 அப்பவே ஒரு திமுக அவர் வைக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒன்று சொல்ல வராரு அப்படிங்கிறது மாதிரி இருந்தது. உண்மைதானே? அதுல கண்டிப்பா ஒரு கட்சி வெற்றி பெற்ற பிறகு அடுத்தால வளர்றதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. ஸ்டேட்டஸ் கோவா தேங்கி போறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த அணி எப்படின்னா தோத்து போனவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து 3 தடவை ஜெயித்திருக்காங்க. இதுதான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன். பலரும் தங்கள் ஆசைய அரசியலா பேசுறாங்களே தவிர ஒருமையில வர்றதுக்கு மன்னிச்சுக்கிறேன். நான் கிராமத்துல பேசுற மாதிரியே பேசிடுறேன், தவறு பேசுறாங்களே தவிர யதார்த்தம் என்னங்கிறத பேச மாட்டாங்கிறாங்க. ஸ்டாலினுக்கு பலம் 25% தான், காங்கிரஸுக்கு பலம் 4% தான், கம்யூனிஸ்டுகள் 6.5 தான், வைகோன்னு 0.9 தான், திருமாவளவன் 0.7 தான். எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்தாலும் அவங்க பலம் வந்து 33% மேல வராது. இவங்க தனியாவே 36% வச்சிருக்காங்கல்ல இவங்க 2 பேரும், அதிமுகவும். அதெல்லாம் மேட்டரே இல்ல. அவங்க ஒன்னா சேர்ந்து 53 எடுக்கிறாங்க, ஒன்னா சேர்ந்து 45 எடுக்கிறாங்க, ஒன்னா சேர்ந்து 47 எடுக்கிறாங்க. மீதி நீங்க எல்லாரும் 1 to 1 ஒன்னா சேர்ந்துதான் அதை பிடிக்க முடியுமே தவிர தனிச்சு நிக்கிறவரை அவங்க தான் ஜெயித்துட்டு இருப்பாங்க. ஸ்டாலினுக்கு போட்டியே ஆள் இல்ல. அப்போ இவங்க யாருக்கும் டிசைடிங் பேட்டர்ன் அந்தஸ்து கிடையாது. திருமாவளவனுக்கு கிடையாது, காங்கிரஸுக்கு கிடையாது. ஐயா மூப்பனார் காலத்துல இருந்த காங்கிரஸுக்கு 17% வாக்கு இருந்தது. 17% வாக்கு இந்திரா காந்தி வராமலே, சிவாஜி சரியா பிரச்சாரம் பண்ணாமலே ஐயா மூப்பனார் தன்னோட பலத்துல முதலத்தூர்ல பாலகிருஷ்ணன் யாதவ் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் முதலத்தூர் பாலகிருஷ்ணன், அவர் ஜெயித்தாரு முதலத்தூர்ல. முத்துசாமி கரையாளர் தென்காசியில ஜெயித்தாரு. கடவுர் ஜமீன்தார் முத்தையா மருங்காபுரியில ஜெயித்தாரு. வெள்ளக்கோயில் துரை ராமசாமி வெள்ளக்கோயில ஜெயித்தாரு. நத்த ஆண்டியம்பலம் ஜெயித்தாரு. மேலூர் வீரண்ணம்பலம் ஜெயித்தாரு. இப்படி மூப்பனாருக்கு ஆட்கள் எல்லாம் ஜெயித்து 17% வாக்குகளை அன்னைக்கு எடுத்திருந்தாங்க. அந்த காங்கிரஸ் டிசைடிங் ஃபேக்டர். கலைஞருக்கும் எம்ஜிஆருக்குள்ள டிஃபரன்ஸ் 5 தான். கலைஞர் 25, எம்ஜிஆர் 30, 30.3, 24.8. கேசி பழனிசாமியும் எந்த யாருமே மறுக்க முடியாது டேட்டா. அப்போ டிசைடிங் ஃபேக்டரா மூப்பனார் இருந்தாரு, காங்கிரஸ் இருந்துச்சு. இன்னைக்கு காங்கிரஸுக்கு பலமே 4 தான்.
அதுவும் சட்டமன்ற தேர்தலில் இது கூட தேராது. வாசன் வேற போயிட்டாரு. அப்ப சட்டமன்ற தேர்தலில் இது கூட தேராது. அப்ப அவங்க எப்படி தனியா போய் இன்னொருத்தரை ஜெயிக்க வச்சிட முடியும்? மிக்க நன்றி. தமிழக அரசியல் களம் வரக்கூடிய 2026 தேர்தல் கூட்டணி கணக்குகள் என்ன மற்றும் நாம் தமிழருடைய வளர்ச்சிகள் எப்படி, இவற்றை பற்றி எங்கள் விளக்கை கூறியதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்தார். நன்றி கார்த்திக்.